யக்ஷன் உருவான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆரம்பம்க்கு முன்னாடி வந்து ஆரம்பம் டிஸ்கஷன் டைமில் சுபா சார் அப்போ சுபா சார் இருந்தார் சார் உங்கள் பேர் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னப்பா என் பேர் எதுக்குப்பா யூஸ் பண்ணுறீங்க? சரி சார் யூஸ் பண்ணுங்க நீங்கள். சார் ஒரு சின்ன கியூரியாசிட்டி எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை சார் விகடனுக்கு யக்ஷன் ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருக்கோம், அதில் லாஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு. சரி எப்படின்னா வராங்களே என்னென்னு கேட்போம்னு சொல்லிட்டு என்ன சார்ன்னு கேட்டேன். அப்போ வந்து அதோட ஐடியா சொன்னாங்க. சொன்னேன் சார் இது படமாவே பண்ணலாம் சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி சார் நல்லா இருக்குது சார், படமாக பண்ண நிஜமாவே நல்லதாக சார் இருக்கு, டெஃபினெட்லி ஓகே அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஆரம்பம் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் நான் வந்து யக்ஷன் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே இன்னைக்கு ஆக்சுவலாக ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு ஹீரோ யுவன் சங்கர் ராஜா. ஓகே அண்ட் பா விஜய். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பிகினிங் கெரியர்ல இருந்து எனக்கு ஃபுல்லா பக்கபலமா இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது வந்து யுவன் தான். யுவன் தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் நான் வந்து பெருமையா சொல்ல யுவன் கிட்ட, யுவன் நீ எத்தனை ஆல்பம் நீ யாருக்கு எந்த டைரக்டர் எந்த ஹீரோக்கு போட்டாலும் ஓகேப்பா, நீ எனக்கு மட்டும் நீ சூப்பரா போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அது தைரியமா சொல்லுவேன். ஏன்னா யக்ஷனோட ஆல்பம் வந்து நிஜமாவே ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஜாமி நாங்க கூடுவோம். ஆக்சுவலா ஆர்யா நீங்க பாத்தீங்கன்னா 5 படம், ஆக்சுவலா கிட்டத்தட்ட 5வது படம் இது. நான் எப்போ நான் கதை எழுத ஆரம்பிக்கிறேனோ படம் பண்றேனோ இல்லையோ அது தெரியாது. எப்போ மச்சா ஷூட்டிங் போறோம் அடுத்தது அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலா என்ன கதை என்ன படம் யார் என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலா 5 படம் பண்ணியாச்சு ஆக்சுவலா இதோட. ஸோ ஜாமி நம்ம 2 பேர் வரும்போது எல்லாருக்குமே என்ன கலாட்டா இருக்கும்னு தெரியும் ஆக்சுவலா. அண்ட் இதுல வந்து இன்னொரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னன்னா கிருஷ்ணா தம்பி. ஏன்னா நாங்கள் யக்ஷனை வந்து வீட்டில் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. வீட்டில் நீ வந்து படம் பண்ணும்போது நீ தம்பியை வச்சு நீ பண்ணவே மாட்டேன்ற, தம்பி வச்சு பண்ணவே மாட்டேன்ற அப்படின்னு. இதுனடா இது ஏற்கனவே 1008 கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் வேற. பட் ஃபோர்ஸ் பண்ணாமல் நல்லபடியாக கரெக்டான கதை அமைஞ்சதால கிருஷ்ணாவையும் எடுக்க முடிஞ்சது. அண்ட் கிருஷ்ணா வில் பி அ குட் சர்ப்ரைஸ். கிருஷ்ணா யூ டன் ரியலி வெல். அது வந்து ஏங்க இவங்க 2 பேரை வச்சு நான் மாறிடுக்கிறதுல பயங்கர பாடுபட்டேன் ஆக்சுவலாக. இவங்க 2 பேரையும் வச்சு. ஒன்று ரெண்டாவது வந்து மை ஹீரோயின்ஸ் ஆக்சுவலா Deepa is here with us and Deepa Sannidhi pairs with Arya. Actually ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. This is a very strong character driven role. கதையில வந்து ஒரு important because most of the heroines I make sure they have something to play in the story and she's got a lot to play in the story. Deepa, thank you so much for joining us. I think இந்த படத்துல வந்து புதுசா என்ன ட்ரை பண்ணோம்னா அண்டார்டிகால போய் கம்போஸ் பண்ணோம். ஸோ அதுதான் ஒரு புதுசா ஏதோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே கம்போஸ் பண்ணும்போது கீபோர்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி சொல்லலாம். பட் என்னன்னா அதான் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எனர்ஜியோட தான் இருக்கும் எங்கள் கம்போசிங் அட்மாஸ்பியரும் சரி, ஸ்டோரி சொல்கிறது சரி. அவ்வளோ துருன்னு இருப்பார், ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். ஐ திங்க் சிச்சுவேஷன் பெருசாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, ரைட்? ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட் த மேஜிக். ஐ திங்க் எங்கள் வி நோ ஈச் அதர் ஃப்ரம் சைல்ட்ஹுட், அந்த ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். ஸோ அதில் அந்த ஜேர்னி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் இது நல்லா இல்லை அப்படின்னா அது மூஞ்சிக்கு நேரம் சொல்கிற அளவுக்கு வி ஆர் லைக் க்ளோஸ். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் வாட் வி ஆர் டூயிங். Now I am very happy to be associated with the UTV and again Vishnuvardhan, first time producer Avarkal. I wish them and the whole team the very best. Thank you. சின்னதலை மேட்டர் எப்படி வந்துச்சு சொல்லிடுறேன். ஜாமி வரத்துக்குள்ள எங்கள் அண்ணன் ஒன்று ஆரியாவோட படம் பண்ணுவான், இல்லைன்னா தலையோட படம் பண்ணுவார், இல்லை ஆரியா தலையோட சேர்ந்து படம் பண்ணுவார். இப்போ வந்து ஆரியா இருக்காரு, ஆனால் தலை இல்லை. அதனால தலை எடுத்த நான் எடுத்திருக்கேன், நான் சின்ன தலைன்னு சொல்லி ஒரு காலில் இருந்து ரேடியோவில் பொருளை கிளப்பிட்டு இருக்காரு. இதோட நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகணுன்னு ஒரு பிளான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு கவுண்டர் ரெடி பண்ணிட்டேன். தலை வந்து இந்த சினிமா நடிக்காத தலை எடுத்த ஆரியா எடுத்திருக்காரு, ஆரியா எடுத்த நான் எடுத்திருக்கேன். இதுதான் உண்மை. கட்டுறது கலவு ஃப்ளாப் ஆனப்போ ஃப்ரைடே ரிலீஸு, ஃப்ரைடேவே தெரியும் ஃப்ளாப்புன்னு. ஸோ ஃப்ரைடே நைட்டே 3ஆவது கிளம்பி போயிட்டேன். சர்வம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு அழுகுறதா என்ன பண்ணுறது தெரியல, 2வது ஃப்ளாப்பு. ஸோ எங்கள் அண்ணன் கூட உட்காந்து அன்றைக்கி நைட்டு ஒரே ரூமில் இருந்தோம். அவன் சொன்னான், there will be a time, there is a time for everybody, you don't worry, we will do a film. அதுவே இருக்க போதும், that was enough for me. அதுக்கப்புறம் கழுகு வந்துச்சு, செய்யாமல் இருக்க பயமாக வந்துச்சு, all that is fine. எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா எப்போ யாரை வச்சு படம் அனௌன்ஸ் பண்ணாலும், அஜித் சாரை வச்சு அனௌன்ஸ் பண்ணாலும் நீ ஏன் உன் தம்பிக்கு தர மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுவாங்க. ஸோ இந்த பாருங்க. பட் தேங்க்யூ வெரி மச். தமிழில் என்னோட 2வது படம். ஸோ for my second film I'm very happy to be associated with Vishnuvardhan Films and UTV, and I especially want to wish Vishnu sir all the very best because it's your first venture. இந்த character performance பண்றதுக்கு நிறைய scope இருக்கு.
ரொம்ப இன்டெலெக்சுவலான பொண்ணு. அண்ட் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு விஷ்ணு சாருக்கு மை டைரக்டர் அகேன் தேங்க்ஸ் டு ஹிம். எக்ஷன் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து என்னென்ன 2-3 பேர் கேட்டுருந்தாங்க நடுவில். எனக்கு நசுபா சார்கிட்ட டைட்டிலாம் ஓகே சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு திடீர்னு என்னென்ன மீனிங் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் எங்களுக்கு டிக்ஷனரியில் தமிழ் ஒரு நல்ல சுத்த தமிழ் வார்த்தை எக்ஷன் என்பதற்கு மீனிங் குபேரன் இயக்குபவன் அப்படின்னு எனக்கு எல்லா டிக்ஷனரி மீனிங் எல்லாம் எனக்கு அமைச்சிருந்தாரு. ஸோ ஒரு குபேரன் இயக்குபவன் இங்கிலீஷ்ல வந்து பப்பெட்டியர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சயன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா யூடிவி ப்ரொடக்ஷனில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு. தேங்க்யூ சார், ரொம்ப பிடிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். திஸ் ஃபிலிம் எச்என் அகெயின் ஒன் மோர் ஃபிலிம் வித் யூடிவி. அண்ட் விஷ்ணு நேம் வச்சிருக்கேன். ஓகே விஷ்ணு சொன்ன மாதிரி இது வந்து 5th ஃபிலிம். இது ஜஸ்ட் த பிகினிங். அதான் இன்னும் இருக்கலாம் நிறைய. ஸோ கண்டிப்பாக அவர் படத்தில் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவேன். ரைட் ஃப்ரம் அறிந்து மரியாமலும் கதை கேட்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ் சொல்லுவான். சும்மா ஸ்டேஜில் பேச சொன்னாலே படப்படன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக 1/2 hour பேசினான். ஸோ அது மாதிரி ஒரு சீனே வந்து 1 hour சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஆள். அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஸோ என்ன வேணால் நான் கேட்டுக்கலாம். ஐ நோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். தட்ஸ் த ட்ரூத். ஐ லவ் யூ பிரதர். அண்ட் வேறு வழி இல்லை, என்னை வச்சு தான் படம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் யுவன் சார், நான் 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 28 ஃபிலிம்ஸுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் போடுறாரு. தீப்பிடிக்கையில் வந்து என் கரியர் ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதே வந்து அந்த தீப்பிடிக்க பாட்டில் வர பையன் அப்படின்னு சொல்லி தான் ரெக்கக்னைஸ் மீ. தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் என்னோட ஃபேவரட் ஆல்பம் சொல்லலாம் ஆஃப்டர் சர்வம் எச்என் யுவன் பா விஜய் அண்ட் விஷ்ணு காம்பினேஷன். ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கிரேட் மியூசிக் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார். பா விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓவர் பில்டப் பண்ணுறேன். பட் ஐ திங்க் எனக்கு ஹீரோயின்ஸோட அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிருஷ்ணான்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆக்டர். பட் அது கம்ப்ளீட்டாக அவர் வந்து பிரேக் பண்ணி ஒரு நியூ கிருஷ்ணாவா இந்த ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒன்லி திங் இஸ் இஸ் பிரதர்ஸ் எனர்ஜி. அவர் எப்படி இருக்கிறாரோ அவரோட கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அந்த எனர்ஜி கொண்டு வர ட்ரை பண்ணார். அதனால தான் அவரோட படத்தில் எப்போவுமே ஒரு டல் மூமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் கிருஷ்ணா யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப்.